சுகர் லெவல் உயர்ந்தால் கால்களில் தெரியும் 5 மாற்றங்கள். உலகத்துல ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் சர்க்கரை மக்கள்ல ஒருத்தர் தன்னுடைய காலை இழந்து கொண்டு இருக்கிறார். இதுக்கு காரணம் என்ன? பெரும்பாலும் சர்க்கரையை ஆரம்பத்திலேருந்து கவனிக்காதது. சர்க்கரை வந்த உடனே மாத்திரை சாப்பிடாம குணப்படுத்தணும், மருந்து இல்லாம குணப்படுத்தணும், ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு மாற்று வழியை தேடுறாங்க. இதிலே 10லேருந்து 15 வருஷம் ஆயிருது. இந்த 10லேருந்து 15 வருஷத்துக்குள்ளேயே அவங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பா பாதிக்குது. கண், இருதயம், கிட்னி, கால் நரம்பு இப்படி ஒவ்வொன்றா பாதிக்குது. ஆனா சர்க்கரை அதிகமா இருக்கு, உடம்ப காப்பாத்து அப்படின்னு உங்க உடம்புக்கு முதல் சிக்னல் கொடுப்பது கால் தான். இந்த வீடியோல சர்க்கரையால் கால்களில் வரும் 5 மாற்றங்கள் என்ன, இதை வரவிடாமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோக்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Facebookல பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க, மாத்திரை வாங்க கூட வசதி இல்லாத ஏழை சர்க்கரை மக்கள் மாத்திரை வாங்க, கால்ல புண்ணு இருக்கிற ஏழை சர்க்கரை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்களும் உங்கள் பங்களிப்பை வழங்கலாம். நம்ம செய்யற மக்கள் சேவையை பார்த்துட்டு திரு அருள்ராஜ் நேரடியா வந்து 25,000 கொடுத்தார். இந்த பணத்துல ஒரு பகுதி கால்ல புண்ணு இருக்கிற ஒரு ஏழை பெண்ணுக்கும், இன்னொரு பகுதி ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு டைப் 1 மகளுக்கு உள் நோயாளியாக தங்கி சிகிச்சை பெற அளிக்கப்பட்டது. அதற்கான வீடியோ பதிவை அவருக்கே நாங்க அனுப்பிச்சு வச்சோம். என்னுடைய பணம் சரியான நபர்களுக்கு உதவிடுச்சு அப்படின்னு அவர் ரொம்ப ஹாப்பி. அவருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். முதல்ல ஒரு உண்மை சம்பவத்தை பார்த்துருவோம். சில மாதங்களுக்கு முன்னால் சர்க்கரை மக்கள்ல ஒருத்தர் வைத்தியம் பண்ண வந்தார். அவருக்கு சர்க்கரை பல வருஷமா இருக்கு. அவர் மாத்திரையே சாப்பிடுறது இல்ல. அவருடைய 3 மாத ஆவரேஜ் HbA1c 13.4 இருந்துச்சு. அவருடைய முக்கியமான பிரச்சனை, நைட்ல தூங்க முடியல சார், கால்லாம் எரியுது, கால்ல ஊசி குத்துற மாதிரி உணர்வு தொடர்ச்சியா இருக்கு. கூட வந்து அவங்க மக சொன்னாங்க, ஓரளவுக்கு தூங்குறப்பவும் காலை ஆட்டிக்கிட்டே இருக்காங்க சார், அந்த அளவுக்கு எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இத மருத்துவத்துல டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். இது நீண்ட காலம் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லைன்னா கால் நரம்புகளில் வரும் பாதிப்பு. இவங்களுக்கு 3 மாசம் மாத்திரை கொடுத்தேன். போகும்போது அவங்கள்ட்ட சொன்னேன், மாத்திரை கொடுத்துருக்கிறேன், உங்களுடைய 3 மாச ஆவரேஜ் HbA1c அளவு அதிகமா இருக்கு, இது குறையிறதுக்கு 3லேருந்து 6 மாசம் ஆகும், இது நல்லா கண்ட்ரோல்ல வந்த பின்னாடி தான் உங்களுடைய பிரச்சனை குறையும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். 3 மாசம் கழிச்சு அவங்க வந்திருந்தாங்க. ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு சார், இன்னும் முழுசா குறையல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்களுடைய HbA1c 9.8 இருந்துச்சு. மாத்திரையில மாற்றம் பண்ணி மறுபடியும் ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னேன். 3 மாசம் கழிச்சு அவங்க திருப்பி வர்றப்ப இப்ப எரிச்சலே இல்ல, நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த எரிச்சல் அவங்களுக்கு குணமாக 6 மாசம் ஆயிருக்கு. 10 வருஷமா அவங்க மாத்திரையே சாப்பிடல. அதனால சர்க்கரையோட பாதிப்பும் அதிகம். அதை 1 மாசம் 2 மாசத்துல எப்படி சரி செய்யறது? இத பெரும்பாலான சர்க்கரை மக்கள் ஏத்துக்கிறதே இல்ல. எரிச்சல் குணமாகலையா, அடுத்த டாக்டர், அடுத்த மருத்துவமனை அப்படின்னு போய்கிட்டே இருக்காங்க. எங்கள் மருத்துவமனை இந்த நோய்க்கான காரணம் என்ன, என்னென்ன மாதிரி உணவு சாப்பிடணும், இந்த நோய் குணமாக எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டு தான் நாங்க வைத்தியத்தை ஆரம்பிக்கிறோம். இதை நம்ம தமிழ் முன்னோர்கள் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இது திருக்குறள் 948ல சொல்லப்பட்டு இருக்கு. ஒரு நோயை நமக்கு பார்க்கிறப்ப அந்த நோய்க்கான காரணம் என்ன, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த நிலைமைக்கு அது போயிருக்கு அப்படின்னு கண்டறிஞ்சு அதற்கு ஏற்ப சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு அன்னைக்கே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். இதைத்தான் இந்த சம்பவம் உங்களுக்கு உணர்த்தும். சர்க்கரை மக்களுக்கு ஏன் இப்படி நடக்குது, இந்த நரம்பு பாதிப்போட காரணம் என்ன, இதை வரவிடாமல் தடுப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த தமிழ் புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது புக் வேணும் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். எங்கள்
எங்களது ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை மருத்துவம் மட்டுமல்ல, மக்கள் நலன் சார்ந்த சமூக பணிகளையும் செய்து வருகிறது. எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளில் நேட்டிவ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது நாட்டோட மரங்களை நட்டு வளர்க்கிறோம். இதை பாராட்டி சிவகங்கை மாவட்ட வனத்துறை சார்பில் சமீபத்தில் நமது ஸ்ரீ பார்வதி மருத்துவமனைக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதற்காக சிவகங்கை மாவட்ட வனத்துறைக்கும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. சுகர் அதிகமானால் கால்களில் தெரியும் 5 மாற்றங்கள்ல முதல்ல வர்றது கால் எரிச்சல். கால் எரியுது சார், காலில் ஊசி குத்துற மாதிரி உணர்வு, நைட்லாம் தூங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த எரிச்சல் வந்த பின்னாடி தான் சர்க்கரை இருக்கிறதே தெரிய வரும். கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை மக்கள்ல 50% பேருக்கு இந்த பாதிப்பு இருக்கும். அடுத்த மாற்றம் காலில் உணர்வில்லாத தன்மை, மதமதப்பு. இது அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நரம்பு பாதிப்பு அதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு பொருள். இவங்களுக்கு காலில் காயம் ஏற்பட்டா கூட தெரியாது. அதனால ஒரு சின்ன காயம் வந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. அது பெரிய ஆபத்தா போய் முடியும். டயபெட்டிஸ் கேர் ஜேர்னல் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கால் நரம்பு பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு காலில் புண்ணு வர்றதுக்கு 7 மடங்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுது. அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்களே போய் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். 4வது பாதிப்பு கால்களில் அரிப்பு. சக்கரை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ட்ரை ஸ்கின், தோள்களில் ஏற்படுற வறட்டு தன்மையால ஒரு அரிப்பு உருவாகலாம். இந்த அரிப்பை நம்ம சொரியறப்ப அது புண்ணா மாறும். சக்கரை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா ஒரு சிறிய புண் பெரிய புண்ணாக மாறிடும். 5வது அறிகுறி இரத்த குழாய்களில் ஏற்படும் பாதிப்பு. நீண்ட நாள் சக்கரை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா கால்களில் இருக்கிற இரத்த குழாய்கள்ல சேதம் ஏற்படலாம். இதனால காலில் இரத்த ஓட்டம் குறையும், புண்ணு ஆறாது. இந்த நிலையை மருத்துவத்தில் பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரண மக்களை விட சர்க்கரை மக்களுக்கு இது 2-4 மடங்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷனோட ஆய்வறிக்கை சொல்லுது. இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சர்க்கரை மக்கள்ல 20 நிமிஷத்துக்கு ஒருத்தர் தன்னுடைய காலை இழக்கிறார்கள். நம்ம உடம்போட அமைப்பே பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா ஒரு சிக்னலை ஆரம்பத்திலே கொடுக்கும். அந்த சிக்னல் தான் கால் எரிச்சல், கால் மதமதப்பு, காலில் உணர்ச்சி இல்லாத தன்மை, காலில் வர்ற லேசான புண்ணு, காலில் வர்ற அரிப்பு. இது எல்லாமே இந்த அறிகுறிகள் வந்துருச்சுன்னா அதை லேசா எடுத்துக்காதீங்க. உடனே உங்கள் மருத்துவரை பார்த்து சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. இன்னைக்கே முறையான சிகிச்சையை தொடங்குங்க. அதற்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல 91% சுகர் நோயாளிகளுக்கு தெரியாத 5 விஷயங்கள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.